வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி சர்வீஸ் வீடியோவில் இன்றைக்கி நம்ம ரெட்மி நோட் 7 7S 7 ப்ரோ எல்லாத்துக்குமே எப்படி தான் பேட்ரி மாற்றணும், இது எப்படி பேட்ரி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது கிளாஸ் பாடி. ஸோ ஹீட் பண்ணி தான் நம்ம இதை பிரிக்கணும். அதனால் ஃபுல்லாக ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணால் தான் ஈஸியாக கிளாஸ் உடையாமல் நம்ம பிரிக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம இந்த கிளாஸ் பாடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கார்னரு இல்லாட்டி ஏதாவது ஒரு பக்கத்தில் ஹீட்டை கொஞ்சம் அதிகமாக வைங்க. அப்படின்னா தான் நம்ம ஓப்பனரை கரெக்டாக அதில் எடுக்க முடியும். அவ்வளோதான், நல்லா ஹீட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது ஓப்பனரை வச்சு நம்ம டோரை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். கிளாஸ் பாடிங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாகவே எடுங்க, இல்லைன்னா கிராக் ஆயிரும், இல்லாட்டி டேமேஜ் ஆயிரும். கஸ்டமர்கிட்ட பதில் சொல்லணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக பொறுமையாக எடுங்க. இந்த கேமரா பக்கத்தில் கொஞ்சம் மெல்லிஸாக தான் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான், இப்போ நம்ம கழட்டியாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பேட்ரியும் சிசி பின்லேருந்து வர்றதுக்கு ஒரு கனெக்ஷன், அதுக்கப்புறம் டிஸ்பிளே மாட்டுற இடத்துல ஒரு கனெக்ஷன், 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2ல் இருக்க ஸ்க்ரூவாக கழட்டினதுக்கப்புறம் தான் நம் பேட்ரி இருக்கிற இடத்துக்கோ இல்லை அந்த 2ஐயும் கழட்டவோ முடியும். ஏன் 2ஐயும் கழட்டணும் அப்படின்னா, பேட்ரி டிஸ்பிளே ஸ்ட்ரிப்புக்கும் சிசி போர்ட்லேருந்து மெயின் போர்டுக்கு போகிற ஸ்ட்ரிப்புக்கும் உள்ளே இருக்குது. ஸோ எப்படினாலுமே நம்ம 2ஐயும் கழட்டி தான் ஆகணும். அதனால் ஸ்க்ரூவாக கவனமாக கழட்டுங்க. இதில் பாருங்கள், 3 ஸ்க்ரூ இருக்க வேண்டிய இடத்துல 2 தான் இருக்குது. யாருக்குன்னே இதுக்கு பேட்ரி மாற்றிருக்கணும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதனால தான் இப்படி இருக்குது. 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு உள்ளே போயிட வேண்டிதான். இருக்கிறதே 2 ஸ்க்ரூ. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக எடுத்து தனியாக வச்சுருங்க. இதை இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேட்ரி ஸ்ட்ரிப்பும் சிசி கனெக்டரும் இருக்குது. அது 2ஐயும் எடுத்து விட்டுட்டு இப்போது டிஸ்பிளேயை எடுத்தால் மட்டும்தான் நம்ம பேட்டரியை கழட்ட முடியும். விவோ, ஓப்போ அந்த மாதிரி இருக்கிற மொபைலில் இருக்க பேட்டரியை விட ரெட்மியில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கவனமாக எடுக்கணும். பேட்டரியை கழட்டும் போது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் இப்போ எடுத்துட்டு பேட்டரியை கழட்ட வேண்டியதான். பேட்டரியை கழட்டும் போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கீழே 2 இடத்துல பேஸ்ட்டு போட்டு ஒட்டியிருப்பாங்க. அந்த 2 இடத்துல இருக்க பேஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணால் தான் பேட்டரியை நம்ம எடுக்க முடியும். பாருங்கள், கீழே உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இங்கேயும் அது பக்கத்துலேயும் பேஸ்ட்டை போட்டு ஒட்டியிருப்பாங்க. இந்த ஒன்றும் அந்த ஒன்றும். இப்போ அந்த 2ஐயும் நம்ம ரிமூவ் பண்ணால் தான் பேட்டரி ஈஸியாக கழட்ட முடியும். இப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு சைடு எடுத்தாச்சு. இப்போ அடுத்த சைடும் நம்ம எடுத்துகிட்டு பேட்டரியை தனியாக கழட்டிடலாம். பேட்ரி ரொம்ப இறுக்கமாக இருக்குது அப்படின்னா ஃபால்கன் 530 அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. கம் ரிமூவர் நிறையா இருக்குது, அதையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு வாங்க முடிஞ்சால் வாங்கி இந்த மாதிரி இறுக்கமாக இருக்க பேட்டரியை கழட்ட முடிஞ்சால் கழட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த 2 பக்கம் இருக்கிற அந்த க்ளூவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியை நீங்கள் நார்மலாக எப்படி கழட்டுவீங்களோ அதே மாதிரி கழட்டினாலே போதும். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி கழட்டணும் அப்படின்னு காட்டுறதை பாருங்கள். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவ்வளோதான், இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. பேட்டரியை கழட்ட வேண்டிதான். பாருங்கள், இப்படி வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தள்ளினா போதும்.
ஒரு கேப் இருக்கும். அதுக்கப்புறம் பிடிச்சி அதை இழுத்துற வேண்டிதான். பாருங்கள் இந்த பின்னாடி கம் எப்படி ஒட்டியிருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்படி தான் ஒட்டியிருக்கும், ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும். ஸோ அந்த கம் அந்த போர்டில் இருக்கட்டும், அதை ரிமூவ் பண்ண வேண்டாம். அப்போ தான் நம்ம அடுத்த பேட்டரி போடும்போது அது தானாக செட் ஆயிரும். ரெட்மி இப்படி தான் இருக்கும். ஓப்போ, விவோ அப்படின்னா அந்த ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க, அந்த கவருக்குள்ளே தான் பேட்டரி இருக்கும். ஸோ சேஃபாக இருக்காமல் பிடிச்சிக்கணும். இதில் நம்ம இப்படி தான் மாற்றணும். பாருங்கள், மாடல் PN4A. நீங்கள் எந்த மொபைல் மாற்றினாலும், எந்த மொபைலுக்கு பேட்டரி மாற்றினாலும் அந்த பேட்டரி மாடல் அந்த பேட்டரியில் இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா மாடல் அப்படின்னு போட்டு இருக்கும். இதில் PN4A அப்படின்னு போட்டிருக்கு. நான் அந்த மாடலை வச்சு பேட்டரி வாங்கியாச்சு. பாருங்கள், எல்லா பேட்டரிலையுமே இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. இது இப்படி இருக்கும், ஒரு டேப்பும் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கவரை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம மேலே உள்ள ஸ்டிப்பை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த கவரை நம்ம இப்போ எடுத்துகிட்டு அதை அங்கேயே ஒட்டிடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வாரண்டி கஸ்டமருக்கு கொடுப்போம். ஸோ நம்ம அந்த பேட்டரியை கழட்டி கடையில் கொடுக்கும்போது இதெல்லாம் மிஸ் ஆகாமல் இருந்தால் நல்லது. நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேட்டரியை மாற்றி கொடுக்கும்போது அந்த அட்டையில் டேட்டு எழுதியே கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வாரண்டி கிளைம் பண்ண முடியும். சப்போஸ் பேட்டரி சரியில்லைன்னா வாரண்டி கிளைம் பண்ண முடியும். இதில் பிரச்சனை இருக்காது. பிரச்சனை இருந்ததுனாலும் அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருக்க சொல்லி அவங்க கையிலே கொடுத்துருங்க. பாருங்கள், நம்ம இப்போது டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை மாட்டியாச்சு, சிசி ஸ்ட்ரிப்பையும் மாட்டியாச்சு. பேட்டரியை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம் போட்டு ஒட்டிட வேண்டிதான். இப்போ ஆன் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணி பேக் டோரை ஒட்டிட வேண்டிதான். பாருங்கள், ஆன் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேலை முடிஞ்சது. நம்ம 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்கள்ல, அதை அப்படியே இருக்கிற இடத்துல மாட்டிட்டு பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பேக் டோரை ஒட்டிடலாம். ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சு கஸ்டமர்கிட்ட கொடுங்க. பேஸ்ட்டு போட்டு நம்ம பேக் டோரை ஒட்டுறதுனால ஒரு அரை மணி நேரமாவது காயணும். அதுக்கப்புறம் கஸ்டமர் கையில் கொடுத்தா போதும். அதுக்கு முன்னாடி இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி அது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் சைடில் எதுவும் கம் இருந்தாலும் அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கஸ்டமர்கிட்ட கரெக்டாக ஒப்படைச்சிருங்க போதும். அதோட எத்தனை மாதம் வாரண்டி அப்படிங்கிறத பாக்ஸில் மென்ஷன் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. பழைய பேட்டரி முடிஞ்சாலும் அவங்கக்கிட்டே கொடுத்து விட்ருங்க. பாருங்கள், இப்போ 2 ப்ரொடக்ஷனையுமே நம்ம போட்டாச்சு. அதுக்கான ஸ்க்ரூவை மட்டும் போட்டுட்டு பேஸ்ட்டை அப்ளை பண்ணி நம்ம பேக் டோரை ஒட்டிடலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது சைடில் இருக்க வேறு எதுக்கும் போகாத அளவுக்கு கரெக்டாக நீங்கள் பேக் டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரியாக்குள்ளே மட்டும் நீங்கள் போட்டாலே போதும், இறுக்கமாகவே பிடிச்சிக்கிடும். அதை தாண்டி நிறையா போட்டு கம்மு வெளியே வேறு எதுவும் ஃபால்ட்டுக்கு அது கொண்டு போயிடக்கூடாது. திரும்ப கழட்டினாலும் ஈஸியாக கழட்டுற அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சமாகவே பேஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பேக் டோரில் அந்த க்ளூ டேப்பும் இருக்கும், இறுக்கமாக பிடிச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. நீ கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மொபைல் சர்வீஸ், ஆம்ப்ளிஃபையர் சர்வீஸ், ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடுற வீடியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் சர்வீஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்சால் அதை போட உங்களுக்கு ட்ரை பண்ணுவேன். ஒரு ரெட்மி நோட் 7 மொபைலுக்கு இப்படி தான் பேட்டரி மாற்றணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.